நாட்டில் எரிபொருள் பிரச்சனை ஏற்பட்டது. World Education Fair 2026 entrance free. Register now. எரிவாயு பிரச்சனை ஏற்பட்டது. வரலாற்றில் ஏற்பட்ட எரிவாயு பிரச்சனைகளுக்கும் தற்போது ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. கடந்த கால வரலாற்றில் இந்த நாட்டில் எரிபொருள் வரிசைகள் அல்லது எரிவாயு வரிசைகள் காணப்பட்டமை நாட்டில் பணம் இல்லாத காரணத்தினாலேயே ஆகும். கடந்த கால ஆட்சியாளர்கள் திரைசேரியை வெறுமையாக்கி நாட்டை வங்குரோத்தாக்கியமையால் எரிபொருளை கொண்டு வர முடியாமல் போனது. இருப்பினும் தற்போது எரிபொருள் மற்றும் எரிவாயு பிரச்சனை ஏற்பட்டது. நாட்டில் பணம் இல்லாமையால் அல்ல, உலகில் போர் ஏற்பட்ட காரணத்தினாலே ஆகும். எனினும் முன்னரை போன்று கிலோமீட்டர் கணக்கில் வரிசைகளில் காத்திருப்பதற்கு நாம் இடமளிக்கவில்லை. பல நாட்களுக்கு வரிசைகள் இருக்க விடவில்லை. ஒரு குறுகிய காலம் மாத்திரமே அவ்வாறு இருந்தது. தற்போது மீண்டும் இயல்பு நிலைமைக்கு திரும்பியுள்ளது. எரிபொருள் விலை அதிகரித்தது உண்மையே. இருப்பினும் எரிபொருள் விலை அதிகரித்தாலும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண டீசல் விலை 79 ரூபாய் மாத்திரம் அதிகரிக்கப்படவில்லை. உண்மையான அதிகரிப்பு 79 ரூபாய் அல்ல. உண்மையில் அதிகரித்த தொகை 179 ரூபாயாகும். மக்களின் மீது சுமத்தப்படும் சுமையை முடிந்தவரை குறைத்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என ஒரு அரசாங்கமாக நாமும் ஜனாதிபதியும் தீர்மானித்தோம். அன்று அரசாங்கம் என்ற ரீதியில் டீசல் லீட்டர் ஒன்றுக்கு 179 ரூபாவை அதிகரிக்காமல் அதில் 100 ரூபாவை அரசாங்கமே பொறுப்பேற்க தீர்மானித்தோம். மக்கள் 79 ரூபாவை செலுத்துகின்றார்கள். எனவே ஒவ்வொரு டீசல் லீட்டருக்கும் அரசாங்கம் 100 ரூபாவை வழங்குகின்றது. அதற்கமே நீங்கள் பயன்படுத்தும் எரிபொருளுக்காக செலுத்துவதற்கு திரைசேரியில் இருந்து மாதம் ஒன்றிற்கு 20 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். அந்த 20 பில்லியன் ரூபாவை அரசாங்கம் வழங்காவிட்டால் அதனை மக்களிடமிருந்தே பெற்றிருக்க வேண்டும். நாம் அவ்வாறு செய்யவில்லை. வழங்கக்கூடிய அதிகபட்ச நிவாரணங்களை வழங்கி வருகின்றோம். நாட்டில் சட்டத்திட்டங்களை உருவாக்கி போதைப் பொருளை கட்டுப்படுத்தி பாதாள உலகத்தை இல்லாமலாக்கி மோசடி ஊழல்களை நிறுத்தி மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொண்டு செல்லும் போது நமக்கு சவால்கள் வருகின்றன. என்ன பிரச்சனைகள் காணப்பட்டாலும் நான் உங்களிடம் ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைக்கின்றேன். இந்த பயணம் உங்கள் பிள்ளைகளுக்காக முன்னெடுக்கப்படும் ஒரு பயணமாகும். அந்த பயணத்தை பாதுகாப்பது மக்களின் பொறுப்பாகும். ஊழல்வாதிகளும் மோசடிக்காரர்களும் பல்வேறு தரப்பினரும் இந்த பயணத்தை தடுக்க பார்க்கிறார்கள், தடைகளை போட பார்க்கிறார்கள். இருப்பினும் நாட்டுக்கு நன்மை பயக்கும் பயணத்தை மேற்கொள்பவர் யார் என நாட்டின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பயணத்தை பாதுகாத்து ஒத்துழைப்பு வழங்கி செயற்படுங்கள். ඒ ගමන ආරක්ෂා කළ සහයෝග දීලා කටයුතු කරන්න.